சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக பிஎஸ்எல்வி ராக்கெட் இன்று மாலை 4 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. கூடுதல் தகவலை நேரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று தினம் ஒத்திவைக்கப்பட்ட இந்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விண்வெளித்துறையில் நாசாவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரோ செய்யக்கூடிய அனைத்து மிஷன்களுமே உலக விண்வெளித்துறையில் கவனம் ஈர்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் சந்திரயான் மற்றும் ஆதித்யா L1 உள்ளிட்ட செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்தி இதுவரையில் உலக நாடுகள் எதுவுமே செய்யாத ஒரு ஆராய்ச்சிகளில் இந்தியாவின் இஸ்ரோ வெற்றிகரமாக தடம் பதித்ததன் தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் இஸ்ரோவை தொடர்பு கொண்டு அவர்களது செயற்கைக்கோள்களை இந்தியாவுடைய நம்பிக்கை தரம் வாய்ந்த விண்கலன் மூலமாக விண்ணுக்கு அனுப்புவதை தொடர் வாடிக்கையாகி இருக்கிறது. இதன் மாதிரியான நிகழ்வுகளுக்கு கொலாபரேட்டிவ் மிஷன் என்பது டேர்மாக பயன்படுத்தப்படுகிறது. கொலாபரேட்டிவ் மிஷனை பொறுத்தவரையில் ஒரு நாட்டினுடைய செயற்கைக்கோள் மற்றொரு நாட்டினுடைய விண்கலன் மூலமாக விண்வெளித்துறைக்கு ஏவப்பட்டு அந்த செயற்கைக்கோள்களின் மூலமாக ஆராய்ச்சி தரவுகளை தெரிந்து கொள்வதுதான் கொலாபரேட்டிவ் மிஷன். அந்த அடிப்படையில் ஐரோப்பாவை சேர்ந்த யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி எனப்படக்கூடிய ஈசா இந்தியாவின் இஸ்ரோவுடன் இணைந்து இந்த புரோபா 3 எனப்படக்கூடிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்த இருக்கிறது. முக்கியமாக இந்தியாவுடைய நம்பிக்கை வாய்ந்த விண்கலன்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிஎஸ்எல்வி போலார் சிங்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள் எனப்படக்கூடிய சிறிய ரக விண்கலம் மூலமாக இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. சரியாக இன்று 4 மணி அளவுக்கு சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த விண்கலன் செயற்கைக்கோள்களை வானுக்கு செலுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த புரோபா 3 விண்ணுக்கு செலுத்தப்பட இருந்த ஷெட்யூல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இறுதி அரை மணி நேரத்தில் அனாமலி எனப்படக்கூடிய செயற்கைக்கோளில் ஈசாவுக்கும் அந்த செயற்கைக்கோளுக்குமான சர்வர் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இறுதி நேரத்தில் தற்காலிக ஒத்திவைப்பு என்பது செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் திட்டமிட்டபடி 4 மணி 4 நிமிடங்களுக்கு சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தின் ஃபர்ஸ்ட் லான்ச் பேட்ல இருந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு செலுத்தப்பட இருக்கிறது. நாம் தற்போது இந்த பிஎஸ்எல்வியுடைய புரோட்டோடைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதே அளவிலான, அதாவது இந்த மாதிரியான ராக்கெட் தான் இந்த செயற்கைக்கோள்கள் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறது. இந்த செயற்கைக்கோள்களை இந்த விண்கலனை 4 பகுதியாக பிரித்திருக்கின்றனர். இந்த முதல் பகுதியில், இந்த கோபுரம் போன்று இருக்கக்கூடிய இந்த முதல் பகுதியில் தான் அந்த செயற்கைக்கோளுடைய தொகுப்புகள் இருக்கிறது. இரட்டை செயற்கைக்கோள்கள் அடங்கிய தொகுப்புமே இந்த பகுதியில் இருக்கிறது. அடுத்த பகுதியில் அதற்கான ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்கு புவி ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப இந்த பகுதிகள் கடல்ல மீண்டும் விழுந்துவிடும். அடியில் ப்ரொபல்ஷன் எனப்படக்கூடிய அதற்கான ஃபியூவலும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அடிப்படையில் இந்த ராக்கெட் மேலே சென்று இந்த செயற்கைக்கோள் குறைந்தபட்சம் 600 to 60,000 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நீள்வட்ட பாதையை உருவாக்கி அந்த நீள்வட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும். இந்த செயற்கைக்கோள பணியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 15 மாதத்திற்கும் ஒரு முறை ஆவரேஜாக ஒரு சூரிய கிரகணம் என்பது நிகழும். சூரியனுக்கு முன்பாக ஒரு லேயர் வரும்போது ஏற்கனவே விண்ணில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், சூரியனை ஆய்வு செய்வதற்காக செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் அந்தந்த நாடுகள் சூரிய குடும்பத்திலேயோ அல்லது சூரியனுடைய மேல் பரப்பு இருக்கக்கூடிய கரோனல் லேயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்துவதன் மூலமாக ஃபார்மேஷன் ஃபிளையிங் என்ற அடிப்படையில் முதல் முறையாக இந்தியாவும் ஐரோப்பியாவும் இணைந்து இந்த செயல்பாடை, இந்த மிஷனை கொண்டு வர இருக்கின்றனர். இதன் மூலமாக ஒன்றுக்கு முன் 2 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டு இந்த 150 மீட்டர் இடைவெளியில் பிரதான செயற்கைக்கோள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய செயற்கைக்கோளுக்கு முன்பாக OAC ESC எனப்படக்கூடிய 2 செயற்கைக்கோளாக பிரிந்து ஒரு லேயரை உருவாக்குவதன் மூலம் பிரதான செயற்கைக்கோள் சூரிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ச்சி செய்ய ஏதுவாக ஒரு மிஷன் தான் இது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு 19 மணி நேரத்திற்கும் இந்த ஆராய்ச்சியின் தரவுகள் என்பது புதிதாக ஒவ்வொரு முறையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் என்பது இந்த மிஷனுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஈசாவை பொறுத்தவரையில் 1700 கோடி ரூபாய் எனும் பெரும் பொருட்செலவில் இந்த மிஷன் என்பது, இந்த செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பிஎஸ்எல்வியை பொறுத்தவரையில் இந்தியாவின் இஸ்ரோவுக்கு மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விண்கலனாக பார்க்கப்படுகிறது. அந்த விண்கலனில் 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்தி இதுவரையில் சூரிய குடும்பம் குறித்தும் சூரியனுடைய மாறுபாடுகள் குறித்தும் யாருமே தெரிந்து கொள்ளாத தகவல்களை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக 1800ஆம் ஆண்டுகளில் சூரிய குடும்பத்தில் ஏற்பட்ட சூரிய புயல்கள் மூலமாக அப்போது இருந்த தகவல் தொழில்நுட்ப வசதியான தந்தி தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அந்த அளவில் சூரிய புகழ்கள் இனிவரும் காலங்களில் தாக்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் பெருமளவில் தொழில்நுட்ப ரீதியிலான பாதிப்பை அது ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாகவே இந்த கொரோனல் லேயரில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆய்வு
செய்யும் விதமாக இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணுக்கு செலுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 4 மணி அளவில் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்த புரோபா-3 இரட்டை செயற்கைக்கோள் தொகுப்பு இந்தியாவுடைய இஸ்ரோவின் நம்பிக்கை வாய்ந்த விண்கலமான PSLV ரக ராக்கெட்டின் மூலமாக விண்ணுக்கு ஏவப்பட இருக்கிறது. மணிகண்டன், தற்போதைய தகவலுக்கு நன்றி. நாம் மேலும் கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணையலாம். The Proba-3 spacecraft is developed by European Space Agency. சூரியனின் புறவெளி ஆய்வு செய்ய ப்ரோபோ-3 எனும் இரட்டை செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் PSLV C-59 ராக்கெட் இன்னும் சில மணித்துளிகள் விண்ணில் ஏவ உள்ளது. தற்பொழுது அதற்கான பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ள நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்றைய தினம் அனுப்பப்படுவதாக இருந்த ராக்கெட் தற்பொழுது அனுப்புவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தற்பொழுது PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. அதற்கான கவுண்டவுன் தற்பொழுதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் அங்கே கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராம்குமார், இன்னும் 60 செகண்டுகளுக்கு உட்பட்டு, அதாவது இன்னும் 1 நிமிடத்துக்குள்ளாகவே இந்த ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் இந்த இரட்டை செயற்கைக்கோள்களை தாங்கி விண்ணில் செல்லும் PSLV பட இருக்கிறது. இந்தியா ஐரோப்பியா இணைந்து கொலாபரேட்டிவ் மிஷன் முறையில் ஃபார்மேஷன் ஃபிளையிங் என்ற முறையில் சூரியனுடைய ஆய்வு செய்வதற்காக இந்த விண்கலம் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. வெற்றிகரமாக தற்போது PSLV C-59 விண்கலம் விண்ணில் ஏவக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிகரமாக தற்போது அந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டு, முக்கியமாக சூரியன் உடைய மேற்தளத்தில், அதாவது வெளிமண்டல மேலடுக்கு என்பது போல சூரியனுடைய மேல் அடுக்கு प्रज्वलन जारी है। यह लगभग 109 सेकेंड्स तक चलेगा। इस दौरान कुल 9000 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता हुआ प्रथम चरण यान को दिश दिशा की ओर ले जाता हुआ। फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल। We are 58 seconds into the launch. Burning together. The first stage, core motor and the shaft together generate about 9,000 kilonewton tracking. इस क्रम में स्टेज परफॉर्मेंस नॉर्मल। अब हम आगे देखेंगे ग्राउंड लेड स्ट्रैप-ऑन का पृथक्करण, तत्पश्चात एयर लेड स्ट्रैप-ऑन को पृथक किया जाएगा और अंत में प्रथम चरण के कार्यकाल के पश्चात उसे भी यान से पृथक किया जाएगा। The Shard telemetry and tracking station presently acquiring the trajectory data. There is a confirmation about the strap-on separation. Second stage engine started. Closed loop guidance initiated. प्रथम चरण को यान से सफलतापूर्वक पृथक कर दिया गया है और द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है। Confirmation has been given by the Range Operations Director. The second stage of PSLV has begun its operation. The closed loop guidance having been initiated, hereafter the trajectory steers implementing necessary corrections to achieve the final insertion point of the spacecraft. यहाँ आप ग्राफ में देख सकते हैं यान पूरी तरह अपेक्षित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। सभी तंत्र सामान्य रूप से कार्य करते हुए The pump-fed Vikas engine operating on hypergolic propellant combination of UH-25 and N2O4, generating close to 800 kilonewtons thrust.
plus 3 minutes. जी हाँ, द्वितीय चरण का कार्यकाल लगभग 152 सेकंड का होगा। इस चरण में UDMH और N2O4 का इस्तेमाल होता है और अब यान से ऊष्मा कवच को पृथक कर दिया गया है। यह यान अब घने वातावरण से बाहर जा चुका है, इसलिए अब ऊष्मा कवच की कोई आवश्यकता नहीं है, इसलिए यान से पृथक किया जा चुका है। With the payload fairing separation, the rocket has left behind some more Second stage unnecessary mass. performance Dense normal. atmosphere is crossed now. No more requirement to shield the spacecraft or the aerodynamic shape. Shar and Port Blair stations currently tracking. सभी गतिविधियां पूर्व निर्धारित तरीके से जारी हैं। अब हम प्रमोशन से 230 सेकंड की दूरी पर आ चुके हैं। इस समय ऊंचाई 147 किलोमीटर तथा सापेक्ष गति 4 minutes. 4.2 किलोमीटर प्रति सेकंड। 147 seconds into the launch. PS2 still operating. द्वितीय चरण के दौरान यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत होता है, यानी वह अपना दिशा निर्धारण स्वतः ही कर रहा है। Second stage separated. Third stage ignited. और यहाँ द्वितीय चरण अपना कार्यकाल सफलतापूर्वक समाप्त कर यान से पृथक किया जा चुका है तथा तृतीय चरण जो कि ठोस नोदक पर आधारित चरण है, उसका प्रज्वलन शुरू हो चुका Third है। stage performance normal. तृतीय चरण का निष्पादन पूरी तरह सामान्य। यान अपने उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ उद्दिष्ट पथ पर। Third stage of PSLV, called HPS3. Ignition is confirmed and healthy operation. PSLV C-59 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். மேலும் கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன். 3வது ஸ்டேஜ் வரைக்கும் அது நார்மலாக சென்று கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த இஸ்ரோவின் வெற்றி பயணம் குறித்தான கூடுதல் விவரங்களை நாங்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமாக இதுவரையில் உலக நாடுகள் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியாவும் ஐரோப்பாவும் இணைந்து, அதாவது ஐரோப்பாவின் ஈசாவும் இந்தியாவுடைய இஸ்ரோவும் இணைந்து செய்திருக்கிறது என்றே தெரிவிக்க வேண்டும். அதனுடைய முதற்கட்ட வெற்றியை தற்போது இஸ்ரோ பெற்றிருக்கிறது. இஸ்ரோவுடைய நம்பிக்கைத்துவம் வாய்ந்த இலகு ரக விமானம், அதை லான்ச் வெஹிக்கலாக இருக்கக்கூடிய PSLVயின் மூலமாக ஈசா தயாரித்த ப்ரோபா 3 எனப்படக்கூடிய இரட்டை செயற்கைக்கோள்கள் அடங்கிய தொகுப்பு தற்போது விண்ணில் பாய்ந்து சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 நிமிடத்தில் அதற்கான இலக்கை இந்த விண்கலன் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செப்பரேஷனை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக PS1 PS2 என செப்பரேஷன் அதிகபட்சமான கட் ஆஃப் எனப்பட சேட்டலைட் செப்பரேஷன் என்பது 18வது நிமிடத்தில் நிகழும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது செகண்டை பொறுத்தவரையில் 1615வது நொடியில் இந்த இறுதிக்கட்ட சேட்டலைட் செப்பரேஷன் என்பது நிகழ இருக்கிறது. குறிப்பாக 3011 கிலோமீட்டர் லோக்கல் ஆல்டிடியூட் தூரத்தில் இந்த செப்பரேஷன் என்பது நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட விண்ணில் செலுத்தப்பட்டு 5 நிமிடத்திற்கு மேலாக ஆகின்ற இந்த சூழலில் இந்த ப்ரோபா 3 மிஷன் என்பது கிட்டத்தட்ட வெற்றி அடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக நிலப்பரப்பிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட 18வது நிமிடத்தில் இந்த சேட்டலைட் செப்பரேஷன் என்பது மேற்கொள்ளப்படும். PSLVயில் இருக்கக்கூடிய 4 பாகங்களை நாம் ஏற்கனவே பார்த்தபோது அந்த சேட்டலைட்டுடைய மேல் பாகத்தில் கோபுர வடிவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் இருந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய 3 பாகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்தில் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக கடலில் விழுந்துவிடும். அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கோபுர வடிவிலான அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் செயற்கைக்கோளை செப்பரேட் செய்யும். அதை தான் சேட்டலைட் செப்பரேஷன் என தெரிவிக்கிறார்கள். அந்த சேட்டலைட் செப்பரேஷன் என்பது நிலப்பரப்பிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட 18வது நிமிடத்தில் நிகழ இருக்கிறது. இந்த சேட்டலைட்டை பொறுத்தவரையில் சூரிய வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே போல சூரிய புயல், சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கொரோனா முதல் லேயராக இருக்கக்கூடிய கொரோனா லேயரை ஆய்வு செய்ய இருக்கிறது. முதற்கட்டமாக மனிதன் உயிர் வாழ்வதற்கு சூரியனின் வெளிச்சம் என்பது எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அதே போல தொழில்நுட்ப ரீதியில் சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அழிவிற்கும் வித்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே 1800களில் ஏற்பட்ட இந்த சூரிய புயல்கள் உள்ளிட்ட தாக்கத்தின் காரணமாக பல்வேறு தொழில்நுட்ப ரீதியிலான விஷயங்கள் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது போன்ற ஆபத்துகள் இனி நிகழாமல் இருக்க முன்னெப்போதும் இல்லாத வகையில் தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வது அவசியமாகிறது. அந்த அவசியத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு நாடுகள் தொடர்ந்து
சூரியனையும் சூரியனை இருக்கக்கூடிய லேயர்களையும் அதே போல் சூரிய வளிமண்டலத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றனர். அந்த அளவில் இஸ்ரோவும் ஐரோப்பாவும் இணைந்து நிகழ்த்தியிருக்கக்கூடிய, அதாவது ஐரோப்பாவின் இந்த புரோபா 3 எனப்படக்கூடிய செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் திட்ட பொறுப்பீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயற்கைக்கோளை இந்தியாவை நம்பி இந்தியாவுடைய நம்பிக்கை வாய்ந்த PSLV விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறது ஈசா. முக்கியமாக ஈசாவும் இஸ்ரோவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த மிஷனை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்தியாவின் மீதான விண்வெளித்துறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மேலும் ஒரு படி அதிகரித்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த இவ்வளவு பெரிய செலவீட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளை இந்தியாவை நம்பி ஈசா தேர்வு செய்திருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நிலவிலிருந்து, அதாவது நிலப்பரப்பிலிருந்து விண்வெளியை நோக்கி இந்த புரோபா 3 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV என்பது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், நம்முடைய ஆதித்யா L1 விண்கலத்திற்கும் இந்த புரோபோ 3 விண்கலத்திற்குமான ஒரு ஒப்பீடாக எதை பார்க்கலாம்? ஏன்னா இரண்டுமே சூரியனுடைய அந்த மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காகவே அனுப்பப்படுகிறது. ஒன்று யூரோப்பா, இன்னொன்று நம்முடைய இந்தியா. இதனுடைய இரண்டினுடைய அந்த பணிகள் எங்கேயாவது ஒன்றாக இருக்கிறதா? நிச்சயமாக ஆதித்யா L1 பொறுத்தவரையில் L1 என்பது லாக்ரஜன் பாயிண்ட் என்பார்கள். சூரியனுக்கும் அந்த L1 இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையே 110 மடங்கு தூரத்தை தான் இந்த L1 பாயிண்ட் எனப்படக்கூடிய பாயிண்ட் நிர்ணயிக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் இருக்கிறது என்றால் இந்த ஆதித்யா L1 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தான் சூரியனுடைய மாறுபாடுகளை ஆய்வு செய்யும். அந்த அளவில் தான் அந்த செயற்கைக்கோள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் L1 பாயிண்ட்லேருந்து சூரியனுடைய மேற்பரப்பை ஆதித்யா L1 ஆய்வு செய்யும். ஆனால் இந்த புரோபா 3 மிஷனை பொறுத்தவரையில் 600லிருந்து 60,000 கிலோமீட்டருக்கு ஒரு நீள்வட்ட பாதையை உருவாக்கி அந்த நீள்வட்ட பாதையில் சுழன்றவாறு, குறிப்பாக இந்த இரண்டு செயற்கைக்கோள்களுக்கும் இடையே 150 மீட்டர் இடைவேளையில் பிரதான செயற்கைக்கோள், அதாவது சூரியனுடைய மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த லேயரை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த செயற்கைக்கோள் பின்னாகவும், அதற்கு முன்பாக OAC எனப்படக்கூடிய அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எனப்படுவது அதற்கு முன்பாக ஒரு தடுப்பு போலவும் ஒரு லேயரை உருவாக்குவதன் காரணமாக நேரடியாக சூரியனை நெருக்கமாக ஆய்வு செய்வதற்காக, அதாவது சூரியனுடைய பிரதான மேல் லேயராக இருக்கக்கூடிய அந்த லேயரை ஆய்வு செய்வதற்கு, கிரையோனல் லேயர் எனப்படக்கூடிய அந்த லேயரை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது தான் இந்த புரோபா 3 இருக்கிறது. எனவே L1 பாயிண்ட்லேருந்து, அதாவது சூரியனுடைய மொத்த தூரத்தில் ஒரு பகுதியிலிருந்து 10ல் ஒரு பகுதியிலிருந்து ஆய்வு செய்வது L1 எனவும், இதனை சுழன்றவாறு ஒரு நீள்வட்ட பாதையில் ஆய்வு செய்வதற்காக புரோபா 3யும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுமே சூரியனுடைய லேயரையும் அதே போல சூரிய மாறுபாடுகளையும் சூரிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் ஆய்வு செய்தாலும் ஒன்றுக்கொன்று அவர்களுடைய மிஷன்ல இருந்து மாறுபட்டு இருக்கிறது. மணிகண்டன், இந்த புரோபா 3னுடைய கால அளவாக எவ்வளவு நாட்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆய்வு செய்வதற்கு? நிச்சயமாக புரோபா 3ஐ பொறுத்தவரையில் ஈசாவின் மூலமாக சூரிய ஒளி கதிர்களை, அதாவது சூர்யாவுடைய மேல் பரப்பை ஆய்வு செய்வதற்காகத்தான் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 20லிருந்து 30 ஆண்டுகள் வரையில் இந்த விண்வெளி நிலையத்தில் இந்த நீள்வட்ட பாதையில் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள சர்வ வல்லமை படைத்த ஒரு செயற்கைக்கோளாக இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு செயற்கைக்கோள்களுக்கும் குறிப்பிட்ட கால நிர்ணயம் என்பது பெருமளவில் நிர்ணயிக்கப்படாது. இருந்த போதிலும் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகளை பொறுத்து, அதாவது சூரியன் குறித்து இதுவரையில் யாருமே கண்டுபிடிக்காத நிகழ்வுகளை, தரவுகளை எடுத்துக்கொண்டதற்கு பிறகாக இதற்கு பிறகு இந்த லேயரில் ஆய்வு செய்வதற்கு எதுவும் இல்லை. ஆராய்ச்சி செய்து முடிவுகளை வெளியிடுவதற்கு எந்த தரவுகளும் இல்லை என்ற அடிப்படையில் அந்த சேட்டலைட்டை ஸ்லீப் மோடுக்கு செலுத்துவார்கள். எப்படி சந்திரயான் 3 என்பது அதற்கு உண்டான பல முக்கியமான தரவுகளை கொடுக்கப்பட்டதற்கு பிறகாக நிலவு சுழன்றதற்கு பிறகு ஸ்லீப் மோடுக்கு போடப்பட்டதோ, அதுபோல இந்த செயற்கைக்கோள்களுக்கென தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு கால வரையறை நிர்ணயிக்கப்பட்டாலும் ஆய்வு செய்வதற்கான இலக்கை அந்த செயற்கைக்கோள் எட்டிவிட்டால், அதாவது அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள எட்டிவிட்டாலோ அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேல் சென்றாலோ
இலக்கு என்பது அந்த மிஷனுடைய இலக்கு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கை அந்த தரவுகளை இந்த செயற்கைக்கோள்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகாக இது ஸ்லீப் மோடுக்கு பொருத்தப்படும் அல்லது டிஸ்மேண்டில் செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த விண்வெளித்துறையை பொறுத்தவரையில் இதுவரை பல்வேறு நாடுகள் நாசா உட்பட பல்வேறு விண்வெளி ஆய்வு மையங்கள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் போன்ற பல்வேறு விண்வெளி செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்தியிருக்கிறது. இந்தியாவுமே கூட இஸ்ரோவின் மூலமாக ஆதித்யா L1 விண்ணுக்கு செலுத்தியிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த புரோபா எனப்படக்கூடிய இந்த லேயரை ஆய்வு செய்யக்கூடிய இந்த செயற்கைக்கோள் என்பது பிரத்யேகமான ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. ஃபார்மேஷன் ஃப்ளையிங் என்ற முறையில் இரட்டை செயற்கைக்கோள் தொகுப்பை இதுவரையில் எந்த நாடுமே பரிசோதித்தது கூட கிடையாது. யாருமே பரிசோதிக்காத ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி செய்யும் செயற்கைக்கோளை இந்தியாவை நம்பி PSLVயின் விண்கலம் மூலமாக ஈசா விண்ணுக்கு செலுத்தியிருக்கிறது. ஈசாவை பொறுத்தவரையில் பிரதான செயற்கைக்கோள்களில் ஒன்றாக இதுவரையில் அவர்கள் அதிக செலவு செய்த ஒரு செயற்கைக்கோளாக இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் காணப்படுகிறது. அதே போல PSLV C-59 ரக ராக்கெட்டை பொறுத்தவரையிலும் இதுவரையில் 60 முறை விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 58 முறை வெற்றிகரமாக அவர்களுக்கான இலக்கை அந்த செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும் பணியை PSLV செய்திருக்கிறது. 2 முறை மட்டுமே தோல்வியடைந்திருக்கிறது. மேலும் ஒரு வெற்றிகரமான பயணமாக இந்த ஈசா செலுத்தியிருக்கக்கூடிய செயற்கைக்கோளை நிலைநிறுத்திவிட்டால் இஸ்ரோவின் வரலாற்றில் PSLVயின் நம்பிக்கை தன்மை என்பது இன்னும் கூடுதலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ராம்குமார். மணிகண்டன், இந்த புரோபா 3 2 செயற்கைக்கோளாக செல்கிறது. ஒன்று மற்றொன்றை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சூரிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒன்று பழுதடையும் பொழுது மற்றொன்றுக்கான அந்த வழிமுறைகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதில் நிச்சயமாக நேற்றைய தினம் இந்த புரோபா 3 லான்ச் என்பது டிலே ஆகுவதற்கான முக்கிய காரணமே இந்த 2 செயற்கைக்கோள்கள், அதாவது கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பது ஒன்றும் அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட். கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பது CSE என்றும் அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பது OSE என்னும் டேர்மில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி எனப்படக்கூடிய ஈசாவுக்கும் இடையிலான சர்வர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக தான் நேற்றைய தினம் டிலே என்பது இன்றைய தினம் போஸ்ட்பாண்ட் ஆகி இன்றைய தினம் வெற்றிகரமாக நிலப்பரப்பிலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த 2 செயற்கைக்கோள்களுமே தொடர் கண்காணிப்பில், மேலும் ஈசாவுடைய அதாவது ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நிலப்பரப்பிலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்படும். இதில் சிறிய கோளாறு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் நாளைய தினத்திற்கு, அதாவது நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து இறுதி நேர பரிசோதனை வரை முழுமையாக செய்து முடிக்கப்பட்டதற்கு பிறகாக வெற்றிகரமாக OSE CSE ஆகிய 2 செயற்கைக்கோள்களையும் அந்த குறிப்பிட்டக்கூடிய வளிமண்டலத்தில் நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தும் பணியை PSLV என்பது தற்போது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் எனப்படக்கூடிய பிரதான CSE செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் 310 கிலோ எடையும், அதே போல OSE எனப்படக்கூடிய அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்டை பொறுத்தவரையில் 240 கிலோ எடையுமாக இருக்கிறது. டாரா எனப்படக்கூடிய டிஜிட்டல் அப்சல்யூட்டர் ரேடியோமீட்டர் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்லையும், அதே போல ஏஸ்பிக்ஸ் எனப்படக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபார் போலோமெட்ரிக் அண்ட் இமேஜிங் இன்வெஸ்டிகேஷன் எனப்படக்கூடிய கருவி இந்த பிரதான செயற்கைக்கோள்களையும் இருப்பதன் காரணமாக லேசர் அண்ட் விஷுவல் பேஸ்டு டார்கெட்டுகளை இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுகளுமே நேரடியாக சென்று சூரியன் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை கண்டறிந்து அதனை தரவுகளாக ஈசாவுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருவழி தொலைத்தொடர்பு என்பது ஈசாவுக்கும் மேலே இருக்கக்கூடிய அவர்களுடைய செயற்கைக்கோள்களுக்கும் இடையே நடக்க இருக்கிறது. இதற்கு அந்த செயற்கைக்கோள்களை ஏற்றி செல்லும் ஒரு வாகனமாகத்தான் இந்தியாவுடைய நம்பிக்கை வாய்ந்த லான்ச் வெஹிக்கிளான PSLV இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த PSLV இதனுடைய நிலைப்பாட்டில், அதாவது அந்த செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த வேண்டிய அந்த நீள்வட்ட பாதையில் இவற்றை நிலைநிறுத்தும் போது உலக நாடுகளை உற்று பார்க்கும் வகையில் ஏற்கனவே பல்வேறு செயல்பாடுகளை இஸ்ரோ செய்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற நாடுகளையும் நம்பிக்கை பெறும் ஒரு விண்வெளி நிறுவனமாக, விண்வெளி ஆய்வு மையமாக இஸ்ரோ மாறும் என்பதில் யாருக்கும் எந்தவித ஐயமும் இருக்காது. அந்த அளவில் தான் உலக அளவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையங்கள் இந்த லான்ச்சை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ராம்குமார்.
மணிகண்டன், அந்த கிராஃபை பார்க்கும்போது இன்னும் சில மணித்துளிகள் அது சரியான இடத்தில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு PSLV C-15 ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட்ட ப்ரோபோ 3 குறித்தான கூடுதல் விவரங்களை பார்க்கலாம்.